கடந்த ஒரு 10-15 வருடமா பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ஆடியோ லான்ச்லயும் இந்த ஒரு குரல கேட்க முடியும். அதாவது தமிழ் சினிமா அழிஞ்சிட்டு இருக்கிறதுக்கு மிக முக்கிய காரணமா, இந்த பெரிய ஹீரோக்கள் வாங்குற கோடிக்கணக்கான சம்பளங்கள் தான் அப்படின்னு. அப்ப என்ன ஒரு ஸ்பீச் இருந்துச்சோ, அதே தான் இம்மி பிசகாம இப்பவும் அதே ஸ்பீச் இருக்கு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, படத்தோட பட்ஜெட் பெரிய பட்ஜெட். காரணம் பேன் இண்டியா படமா உருவாகணும்னு. அது மட்டும் கிடையாது. பெரிய பட்ஜெட் தான். அதில 70-80% ஹீரோவோட சம்பளமாவே போயிருது. அப்புறம் எங்க அது பெரிய பட்ஜெட்டு? ஸோ அப்படிப்பட்ட ஒரு வேலை தான் போயிட்டுருக்கு. சில ஹீரோக்கள் பிடிவாதமா எனக்கு இத்தனை கோடி குடுத்தா தான் உங்களுக்கு காட்சி தருவேன் அப்படிங்கிறதெல்லாம் கண்கூட நம்ம பார்த்து நொந்து நூலாயிருக்கோம். ஆக்சுவலி இதில நெறைய மாற்றங்கள் இப்போ வந்திருக்கு அப்படிங்கிறது தான் ரொம்ப சந்தோஷமான விஷயம். அடுத்தடுத்து வரப்போகுது அப்படிங்கிறது உண்மை. ஏன்னா இப்போது சிவகார்த்திகேயன் தான் நடிக்கிற சில படங்களுக்கு பார்த்தீங்கன்னா, சம்பளமாக வாங்காமல் ஷேராக வாங்கிக்கிறாரு அப்படிங்கிற தகவலாக ஓடிட்டுருக்கு. இதோ இப்போ அவர் நடிக்க போகிற ஒரு படத்துக்கும் பார்த்தீங்கன்னா, ஷேர் தான் கேட்க போகிறாரு அப்படின்னு கரெக்டாக சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஹீரோ அதையெல்லாம் தாண்டி வேற ஒரு ஜோனில் போயிட்டுருக்காரு. என்ன அப்படின்னா, அதாவது எனக்கு சம்பளம் வேணாம். ஏன்னா சம்பளம்னு கொடுத்தா தானே உங்களுக்கு பிரச்சனையாகுது. என் படம் ஓடாது. ஆனால் சம்பளம் மட்டும் இத்தனை கோடி வாங்குறாரே அப்படின்னு நியாயமான ஒரு வயித்தெரிச்சல் உங்களுக்கு இருக்கும். அதெல்லாம் வேணாம். எனக்கு சம்பளம்னு ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு அமௌண்ட் கொடுத்துருங்க. உங்கள் திருப்திக்கு என்னவோ அதை மட்டும். மீதியை இந்த படம் ஓடி முடிச்சதுக்கப்புறம் அந்த படத்தோட வசூல் வரும் பார்த்தீங்களா, அந்த வசூலை நீங்கள் மறைக்காமல் என்கிட்ட காட்டணும். அதில் எனக்குன்னு இவ்வளோ ஷேர் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்துகிட்டு போயிடுறேன் அப்படிங்கிற முடிவுக்கு சிவகார்த்திகேயன் வந்திருக்காராம். ஸோ ஆப்போசிட்டில் என்ன பதில் வரும் அப்படின்னு தெரியல. ஒருவேளை சிவகார்த்திகேயன் எப்படி ஷேர் வாங்கிட்டு இருக்காரு பார்த்தீங்களா, அதே மாதிரி அடுத்தடுத்த ஹீரோக்களும் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பாக எஸ்டிஆர் நம்ம சிம்பு அவர்கள் பார்த்தீங்கன்னா, தன்னுடைய டிராகன் படத்தின் இயக்குனர் அஸ்வத் மாரிமுத்து இயக்குனர் பார்த்தீங்களா, ஏஜிஎஸ் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னல் தயாரிப்பில் அவங்க கமல் நடிக்க போகிற படத்துக்கு காட் ஆஃப் லவ் டைட்டில் வச்சுக்காரு. அந்த படத்துக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான சம்பளம் அப்படின்னு ஆரம்பத்தில் பேசப்பட்டுச்சு. கிடையாதான். ஏன்னா இப்போது அவரும் ஷேர் பேசிஸில் தான் அவருடைய சம்பளத்தை வாங்குறாராம். ஆனால் சும்மா கிடையாது. கமல் கூட அவர் நடிக்கிற தக்லை படம் ஹிட்டானா மட்டும்தான் நம்ம சிம்புவுக்கு இந்த வாய்ப்பு. இல்லைனா அதுவும் கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை.